ஒரு கோடி மதிப்பிலான கேரவன், ஆடி பென்ஸ் கார்னு ஆடம்பர கார்கள், தென் தமிழகம் முழுவதும் பயங்கர செல்வாக்குன்னு எப்பொழுதும் பந்தாவா வலம் வருபவர் ராக்கெட் ராஜா. ரவுடி தொழிலில் சில்வர் ஜூப்ளி கொண்டாடும் இவர் நெல்லை மாவட்டம் ஆனைக்குடியை சேர்ந்தவர். 1990 காலகட்டத்தில் ஜாதி ரீதியான பிரச்சனைகள்ல அதிதீவிரமா ஈடுபட்ட ராக்கெட் ராஜா அப்படியே கட்ட பஞ்சாயத்து அடிதடின்னு தன்னோட கிரைம் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து தென் தமிழகத்துல ஒரு காலத்துல நாடார் ஜாதியோட முக்கிய தலைவரா அறியப்பட்ட கராத்தே செல்வனின் சீடரா மாறின ராக்கெட் ராஜா பின்னால வெங்கடேஷ் பண்ணையாரோட ரைட் ஹேண்டா மாறினாரு. வெங்கடேஷ் பண்ணையாரோட மறைவுக்கு அப்புறமா சுபாஷ் பண்ணையாரோட தளபதியா உருவெடுத்த அவரு பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட தொடங்கினாரு. குறிப்பா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த பசுபதி பாண்டியன், பேராசிரியர் செந்தில்குமார் உள்ளிட்டவங்க தீர்த்து கட்டப்பட்ட வழக்குல இன்வால்வ் ஆனாரு. இதனால ராக்கெட் ராஜாவோட பேரு அந்த சமயத்துல தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறமா தென் தமிழகத்துல பெரிய தலையா உருவெடுத்த அவரு ஜாதி ரீதியான பிரச்சனைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு நெல்லை, தூத்துக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற நாடார் சமூக மக்களோட முகமா மாறினாரு. இதனால உசுருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால 24 மணி நேரமும் ஆயுதங்கள் ஏந்திய கூட்டாளிங்க பாதுகாப்புல இருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அந்த சமயத்துல ஒரு நாள் அவரோட வீட்டுல ரைடு நடந்தப்ப ராக்கெட் லான்ச்சர், AK-47 துப்பாக்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்கள் சிக்கினதா வெளியான செய்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமில்லாம ஒரு சம்பவத்தை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு செஞ்சு முடிக்கிறத ராக்கெட் வேகத்துல செஞ்சதால ராஜானு இருந்த பேரு ராக்கெட் ராஜானு மாறுச்சு. இப்படி ஒரு காலத்துல போலீஸுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்ந்த ராக்கெட் ராஜா 2017 தன்னை என்கவுண்டர்ல போலீஸ் சுட திட்டமிட்டு இருக்கிறதா வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறமா தன்னோட உயிரை காப்பாத்திக்க ராக்கெட் ராஜா அரசியல்ல ஆர்வம் காட்ட தொடங்கினாரு. இதுக்காக ஆரம்பத்துல நாடார் மக்கள் சக்தின்னு அமைப்பு ஒண்ணு தொடங்கின அவரு பின்னால பணங்காட்டு படை கட்சியை ஆரம்பிச்சு அதனோட தலைவரா மாறினாரு. தன்னோட பவரை வெளி உலகத்துக்கு காட்ட நினைச்ச ராக்கெட் ராஜா 2022 நடந்த சட்டமன்ற தேர்தலை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க பிளான் போட்டாரு. அதுபடி தேர்தல்ல ஆலங்குளம் தொகுதியில நின்ன ஹரிநாடாருக்காக ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி சூறாவளி பிரச்சாரம் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு. இதனால அந்த தேர்தல்ல ஆலங்குளம் தொகுதியில ஹரிநாடார் சுமார் 30,000 ஓட்டு வாங்கி திமுக வேட்பாளர் மண்ணகவ வச்சாரு. அதுக்கப்புறம் ஹரிநாடா சிடிஎம் கேஸ்ல ஜெயில அடைக்கப்பட்டாரு. அதே போல ராக்கெட் ராஜாவும் கொலை கேஸ்ல அரசு செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டாரு. இந்த வழக்குல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஜாமீன்ல வெளியே வந்த ராக்கெட் ராஜா அதுக்கு அப்புறமா பண்ண அலப்பற கொஞ்சம் நஞ்சம் இல்ல. புழல் ஜெயில இருந்து ஆடம்பர கார்ல ஆதரவாளர்கள் புடைசூழ ராக்கெட் ராஜா வந்தது அந்த சமயத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கோர்ட்ல ஆஜராக போன அவரு 1 கோடி மதிப்பிலான பென்ஸ் கேரவன்ல வந்து எல்லாரையும் திகைக்க வச்சாரு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு ஒரு காலத்துல ஒன்னா சுத்திட்டு இருந்த ராக்கெட் ராஜாவும் ஹரிநாடாரும் இப்போ ஒருத்தர் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? எதனால 2 பேருக்கும் இடையே பகை வந்துச்சு? அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னன்னு இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க. பொதுவா மத்தவங்க கிட்ட இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்ட நினைக்கிற எல்லோரும் தங்களோட தோற்றத்தை வித்தியாசமா மாத்திப்பாங்க. அப்படி கழுத்துல கிலோ கணக்குல நகைகளை மாட்டிக்கிட்டு தன்னோட தோற்றத்தையே மாற்றி பந்தாவா வலம் வந்தவர் ஹரிநாடார். சரசரமா நகைகளோட நாடார்னு கழுத்துல பட்டையா போர்டு மாட்டிக்கிட்டு கவனம் ஈர்த்தவர் தான் இந்த ஹரிநாடார். நடமாடும் நகை கடைன்னு பலராலும் அழைக்கப்பட்ட வந்த இவரு 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில பணங்காட்டு படை மக்கள் கட்சி வேட்பாளரா போட்டியிட்டாரு. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை பின்னுக்கு தள்ளியதால ஹரிநாடாரோட அரசியல் செல்வாக்கு உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஆலங்குளம் தொகுதியில போட்டியிட்டு தன்னோட வெயிட்டை காட்டினாரு. ஒரு காலத்துல பிழைப்பு தேடி சென்னை வந்து சின்ன சின்ன வேலை பார்த்த அவரு பிறகு தனியா தொழில் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நாடார் சமூக தொழிலதிபர்கள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு காலப்போக்குல தொழிலதிபராகவும் உயர்ந்தார். அது மட்டுமில்லாம வட்டி தொழில இறங்கின அவரு பணங்காட்டு படை கட்சியில சேர்ந்து ராக்கெட் ராஜா கூட பயணிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சீமான் விவாகரத்துல விஜயலட்சுமி கொடுத்த புகார்ல ஹரிநாடார் கைது செய்யப்பட்டாரு. அவரு 8 மாசமா ஜெயில இருந்த நிலையில ஹரிநாடாரோட மனைவின்னு மலேசியாவை சேர்ந்த மஞ்சுளா என்ற பெண்ணு பரபரப்பு பேட்டி ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த பேட்டியில தன்னோட புருஷனை காப்பாற்ற அவர் சார்ந்த பணங்காட்டு படை கட்சியும் ராக்கெட் ராஜாவும் கொஞ்சம் கூட ஹெல்ப் செய்யல
செய்யலன்னு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதுக்கு நடுவுல ராக்கெட் ராஜா பேரை யூஸ் பண்ணி ஹரிநாடார் கட்ட பஞ்சாயத்து வேலைகளை செஞ்சதா புகார்கள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராக்கெட் ராஜா பேரை பயன்படுத்தி சில மோசடிகள் செஞ்சதாகவும் புகார் எழுந்ததால ராக்கெட் ராஜாவுக்கும் ஹரிநாடாருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. இதனால அதிருப்தியான ராக்கெட் ராஜா ஹரிநாடார தன்னோட கட்சியில் இருந்து நீக்கி அதிரடி காட்டினாரு. கட்சியோட கட்டுப்பாட்டை மீறியதோடு கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதால கட்சியை விட்டு நீக்கினதா ராக்கெட் ராஜா அறிக்கை விட்டு ஹரிநாடாருக்கு அதிர்ச்சி கொடுத்தாரு. இதற்கிடையே பெங்களூரை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவருக்கு குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்கி கொடுப்பதாக 16 கோடி மோசடி செஞ்சதா ஹரிநாடார் கைது செய்யப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில அடைக்கப்பட்டு 3 வருஷம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வந்தாரு. வந்தவுடனே பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்த அவரு தன்னை ஜெயில போலீஸ்காரங்க நிர்வாணப்படுத்தி தாக்குனதாகவும் அதுக்கு ராக்கெட் ராஜா தான் காரணம்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு சொந்தமான கார் உள்ளிட்ட சிலவற்றை திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டதா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்படி 2 பேருக்கும் இடையேயான புகைச்சல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல அண்ணன் தம்பி மாதிரி ஒன்னா சுத்திட்டு இருந்த 2 பேரும் இப்போ எதிரியாகி செயல்பட்டு இருக்கிறது அவங்க 2 பேரு தரப்பு சேர்ந்தவங்களையும் கடும் அதிருப்திக்கு ஆளாக்கி இருக்கு.